ஹலோ ஆல் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நான் அம்மா அப்பா பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து எங்கள் சித்தியோட வீட்டுக்கு தான் போயிருந்தோம். நம்ம வீட்டிலேருந்து அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் ஆகும் போகிறதுக்கு. ஸோ நாங்கள் கார் புக் பண்ணி தான் போயிருந்தோம். அந்த ஊரோட என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா செம்ம இயற்கையான காற்று, மண் வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டாக லன்ச் டைமுக்கு போயிட்டோம். ஸோ போனதுமே சாப்பாடு போட்டுட்டாங்க. இந்த அரிசி அவங்களோட வயல்லே விளைஞ்ச அரிசியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லாகவே ரொம்ப இயற்கையான காற்று, இயற்கையான சாப்பாடுன்னு இருந்துச்சு. அப்படியே வெளியில் வந்தால் ஃபுல்லாக தோட்டம் தான் இருக்கும். எல்லா செடியுமே இருக்கும். ரோஜா, செம்பருத்தி, அதுக்கப்புறம் நெல்லிக்காய், என்னென்னவோ இருக்கும் அங்கே. ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டு வரும்போது நம்மளுக்கும் வந்து பேக்காக கொடுத்து அனுப்புவாங்க. காய் எல்லாமே கொடுத்து அனுப்புவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப இயற்கையான ஒரு காற்று வாங்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுமே செம்ம என்ஜாய் பண்ணாங்க அந்த வெளிச்சத்தெல்லாம் பார்த்துட்டு. கரண்ட்டெல்லாம் போனால் கூட அங்கே வந்து பிரச்சனையே இருக்காது. ஃபுல்லாக ஸ்ட்ரீட்லேயே தான் இருப்பாங்க. பக்கத்துலேயே வீடு தெருவெல்லாம் காலியாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அதை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. அவங்களோட செடியில் வந்த பூவை வந்து கடகடன்னு எடுத்து என் தலையில் வச்சு விட்டுட்டாங்க. காமெடியாக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களோட அன்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க. பாப்பாவும் அதை போட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. ஸோ எங்களோட டே வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக போச்சு எங்கள் சித்தி வீட்டில். உங்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிராமங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், இயற்கையான காற்றுலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.